பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். பெருமழையும் பேய்க்காற்றும் பாதிக்காதபடி ஆதிசேஷன் பணிபுரிந்தார். இன்னும் ஒரு பிரச்சனை எழுந்தது. திடீரென்று யமுனையில் வெள்ளப்பெருக்கு உயர்ந்தது. வசுதேவருக்கு இந்த உண்மை தெரியாது. யமுனை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு உரியவள் என்பது. இன்று அவளுடைய இறைவன் அவளை தாண்டி செல்வதை அறிந்து அவர் திருப்பாதங்களை வணங்கும் எண்ணத்துடன் ஆசையுடன் வடிவெடுத்து வந்தார். பிரபுவின் திருவடிகளைத் தொட நெருங்கி வந்தாள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு யமுனையின் தூய அன்பை பற்றி நன்றாக தெரியும். இருந்தும் அவள் தொடாமல் இருக்க தன் இரு பாதங்களையும் மேலே உயர்த்தி கொண்டார். அன்பை சோதிப்பதே ஆண்டவன் விளையாட்டல்லவா? உன்னை விட மாட்டேன். எத்தனை ரூபம் எடுத்து ஏமாற்றுகின்றான். இனிதாய் நாடகமாட உனக்கீடு இல்லை. சரையுன்
பார்ப்பதே இறைவன் அவன் விளையாட்டு. சரணங்களை பதித்தான் அவள் குரல் கேட்டு. பகவானை தொட்டாளே யமுனை, பக்தியில் பரவச நிலை அடைந்தாளே. நெடுநாள் யமுனை காத்திருந்தாள், அவனை நினைத்திருந்தாள். காத்திருந்தாள் நல்ல காலம் வரும் என்று யமுனை காத்திருந்தாள். யமுனை காத்திருந்தாள். இறைவனின் பார்வையும் இணைந்தது மகிழ்ந்தனே. கோகுலம் போகும் பாதையில் இறைவன் நன்மொழி கூறினனே. கோகுலம் போகும் பாதையில் இறைவன் நன்மொழி கூறினனே. யமுனை காதலியே என்னுரையை கேள். மீண்டும் மீண்டும் நானே காண வருவேனே. வேண்குழல் ஊதுவேன், ஆனிரைகள் வைப்பேன். பிரேமலீலை ராசலீலை கிருஷ்ணலீலை செய்வேனே. சொன்ன சொல்லை தவறாமல் மாறாமல் இருப்பாய். மாறாது இருந்தால் தான் மங்கை நான் இருப்பேன். பிரபுவே நீ மறந்து விடாதே சுவாமி, மறந்து விடாதே. மறந்து விடாதே சுவாமி, மறந்து விடாதே. உலகம் தூங்கும் வேளையில் ஊரும் உறங்கும் நேரத்தில் நந்த கோபனின் மாளிகையில் தெய்வம் குழந்தை வடிவில் தன் பிரிய மைந்தனையே தந்தையும் பிரிய துணிந்தனன். மாயவன் நடத்துகின்றான் ஒரு மாபெரும் மானிட நாடகம்.
எனது மாயையினால் உனக்கு இப்போது நடந்தது எதுவும் நினைவு இருக்காது. வீட்டு குழந்தையை ஏன், என்ன விஷயம்? செல்லுங்கள், பெண் குழந்தை என்று மன்னவருக்கு செய்தி சொல்லுங்கள். என்ன பெண்ணா? ஆம், செல்லுங்கள். என்னிடத்திலா சொல்கிறாய்? ஆம் மன்னவா, நான் என்ன செய்வது? பொய் பொய்! அவர்கள் என்னை ஏமாற்ற இப்படி நாடகம் ஆடுகிறார்கள். இதை நம்புவதற்கு நான் ஒன்றும் ஏமாளியும் இல்லை. அவர்களை சும்மா விடப் போவதும் இல்லை. பெண் குழந்தையா? பெண் குழந்தைதான் அண்ணா. பொய்! நம்ப சொல்கிறாயா, நம்ப வைக்கிறாயா? நீயும் பொய் சொல்கிறாய். அசரீரி சொல்வது பொய்யாவதில்லை. உனக்கும் தெரியும் என்றது சொன்னது. பிறகு பிறகு எப்படி பெண் குழந்தை பிறந்தது? எப்படி பிறந்தது? தேவகி ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. எங்கே அதை மறைத்து வைத்தாய்? யாரிடம் அதை கொடுத்து விட்டாய்? சொல்! உன் உதவியும் இதில் உண்டல்லவா? சொல்! இல்லை மன்னா, மன்னித்து விடுங்கள். போதும், நிறுத்து! மன்னவா,
யார் இங்கே வந்தது? யாரும் இல்லை மன்னவா. உண்மையை சொல். மன்னா, சொல். எனது எந்த பகைவனுடன் சேர்ந்து கொண்டாய்? யாரை திருப்திப்படுத்துகிறாய்? மன்னா, உண்மையான ராஜபக்தன். துரோகம் செய்ய எனக்கு தெரியாது. மன்னா, தங்கள் காலணிகளே நான் வணங்கும் கடவுள். கடவுளே! வசுதேவா, பொய் சொல்ல தெரியாது உனக்கு. எங்கே உன் பிள்ளை? எங்கே? இது என்ன கேள்வி? என் எல்லா குழந்தைகளையும் இழந்தேன். மறைத்து வைத்தேனா? பழைய கணக்கை பற்றி பேசக்கூடாது. இன்று பிறந்ததே ஒரு பிள்ளை, அது எங்கே? நான் கண்விழித்த போதுதான் இந்த குழந்தையை கண்டேன். குழந்தை பிறந்த விவரமே உனக்கு தெரியாதா? தெரியாது. நான் தூங்கிவிட்டேன். நீயுமா பொய் சொல்வது? தங்களுக்கு தெரியாதா? நான் உண்மைதான் பேசுவேன். என் நினைவு தெரிந்து இன்று வரை நான் பொய் சொன்னதே இல்லை. கம்சனிடம் விஷ்ணு சதி செய்கிறானா? இதற்கு முடிவு கட்ட நேரம் வந்து விட்டது. இனி ஏதாவது குறுக்கு வழியா கம்சனை மடக்க நினைத்தான், ஆனால் அது நடக்காது. அவன் எந்த ரூபத்தில் வந்தால் என்ன, பழி வாங்காமல் கம்சன் விட மாட்டான். என்னிடம் அந்த குழந்தையை கொடுத்து விடு. இல்லை, முடியாது. இந்த பெண் குழந்தையை விட்டு விடு. இதை மட்டும் கொல்லாதே. பிறந்த பிள்ளைகள் ஆரையும் கொன்று விட்டாய். பெண், இதையாவது என்னிடம் நீ கொடுத்து விடு. அது முடியாது. பெண் குழந்தையை கொல்லலாமா? பெண் என்றால் பேயும் கூட இறங்குமே. இதை இதை என்னிடம் கொடு. ஆண் என்ன பெண் என்ன கொல்ல வந்த குழந்தை, இதை உயிரோடு விட மாட்டேன். கொடு, கொடுத்து விடு, கொடுத்து விடு தேவகி. உன் காலை பிடித்து கெஞ்சுகிறேன் அண்ணா. அண்ணா, என் மீது கருணை காட்டு. அந்த குழந்தையை என்னிடம் கொடு. இந்த குழந்தையை நான் கொடுக்கவே மாட்டேன். இதுதான் என் விரோதி. இது உன் 8வது குழந்தை. என் மரணத்திற்காகவே வந்த ஜனனம். வேண்டாம் அண்ணா, வேண்டாம். என் பிள்ளைகளை எல்லாம் பலி கொடுத்தேன். இதை மட்டும் கொடுக்க மாட்டேன். விட்டுவிடு. உன் தங்கைக்கு நீ இரக்கம் காட்டு. இல்லை, இது விஷமக்கார விஷ்ணு. அதுதான் இப்படி ஆட்டம் காட்டுகிறான். இது விஷ்ணு என்று சொல்லலாமா? இது பெண் அல்லவா? ஓ, உனக்கு கதை தெரியாது. மோகிலியாய் வரவில்லையா? ஒரு பெண் வேடம் போட்டுத்தானே அன்று அவன் வந்தான். வாசம் இந்த கம்சனுக்கு உன் மீது சிறிதளவும் இல்லை. நான் நாசமடைய கூடாது. அதற்காக எதையும் செய்வேன். அண்ணா, அண்ணா, அண்ணா. தேவகி, தேவகி, அழாதே தேவகி, அழாதே. எழுந்திரு, எழுந்திரு தேவகி. தேவகி, Ha ha ha.